நாங்கள் கொங்கர்பட்டி சேர்ந்தவங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து காட்டு பிரச்சனைக்குன்னு சொல்லி வர சொல்லி தந்தங்கேசுன்னு சொல்லி போட்டு எங்கள் வீட்டுக்கார் அடித்து சித்திரவதை பண்ணி வீட்டுக்கு வந்து பொருள் எடுத்து கொடுக்க சொல்லி வர சொன்னாங்க. அந்த பொருள் எடுத்து கொடுத்துட்டு உள்ளே அலங்காட்டுக்குள்ளே கூட்டு போய் ஷூட் பண்ணி கொன்று தரையே இல்லாத சதிச்சு எல்லாம் போட்டாங்க. 18 நாள் கழிச்சு தான் ஏப்ரல் 4ஆம் தேதி தான் பாடி கண்டுபிடிச்சி எடுத்தோம். மேலே அவர் போட்டிருந்த ஷர்ட்டு கைவிலங்கு இல்லை, கைவிலங்கோட தப்பிச்சு போனார் அப்படின்னு சொன்னாங்க. கைவிலங்கு இல்லை, அவர் போட்டுக்கிட்டு ஷர்ட்டு இல்லை, அவர் போட்டிருந்த செப்பலும் இல்லை, மொத்தம் பேண்ட்டு பெல்ட்டு இவரோட இது மட்டும்தான் இருக்குது. மீது கைவிலங்கு இல்லை. அவர் கைவிலங்கோட தப்பிச்சு போனாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிவிட்டாங்க. ஃபாரஸ்ட் வனத்துறை வந்து பெண்ணாகரம் வனத்துறை வந்து கைவிலங்கோடு தப்பிச்சு போனான் அவங்க வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேஸும் ஃபைல் ஆகிருக்கு ஏரியூர் ஸ்டேஷனில். இவங்க பண்ணானதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எல்லாமே இதுனோம். இப்போ முடிஞ்சடிக்கு கலெக்டர் ஆஃபீஸ், தருமபுரி கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறம் டிஎஸ்பி சார் அங்கெல்லாம் மனு கொடுத்தோம். முடிஞ்ச வரைக்கும் போராடணும். இன்னும் 2 தக்கம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. இன்னும் எந்த ரிப்போர்ட்டும் இல்லை. நாங்கள் இன்னும் எதுவும் தகவலும் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் எப்படி இறந்தார் என்ன அப்படின்ற மாரி எதுவும் சொல்லலை. சிபிசிஐடி விசாரணைக்கு கை மாற்றி விட்டோம். இங்கே தான் வந்து சென்னையில் வந்து கோர்ட்டில் வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆர்டர் போட்டோம். அவங்க கொடுத்தாங்க. இன்னும் எந்த தகவலுமே சொல்லலை. இன்னும் விசாரணை போயிட்டே தான் இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் எந்த தகவல் படி எதுவுமே வரல. விஜய் சார் அந்த தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியிலேருந்து கூப்பிட்டாங்க. இங்கே தருமபுரி மாவட்டம் இவர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தார். தருமபுரி மாவட்டம் ஆட்சியர் அவர் இவர் தான் வந்து கூப்பிட்டு வந்து சொன்னார். இதுமாரிமா விஜய்க்கு வந்து அஜித்குமார் இறந்தாருங்க இல்லையா, அது மூலிமா வந்து விஜய் சார் வந்து எல்லாம் போய் அவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னார் அப்படின்னாங்க. இதேமாரி நடந்த குடும்பத்துக்கு நாங்கள் நியாயம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க வந்து கூப்பிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு தக்கம் எங்களுக்கு யோசிச்சுங்க போகலாமா வேண்டாமான்னு. அப்புறமேல மறுபடியும் வந்து இன்னொரு தக்கம் சொன்னாங்க. சரி வரேங்க அப்படின்னு சொல்லி அவரே வரேன்னு தான் சொன்னார். இல்லை நாங்களே வரோங்க அப்படின்ட்டு வந்தோம். இவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. தருமபுரி மாவட்டம் ஆட்சியார் அவர் தான் கூப்பிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பார்த்தாங்க. குழந்தைங்களையும் பார்த்தாங்க, எங்களையும் பார்த்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க. எங்களால் விஜய் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார் எல்லாம் இப்போ 31 குடும்பம் இந்த டெத்து லாக்டவுன் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் போகிறாமே 31 குடும்பத்துக்கு நீதி நியாயமும் வாங்கி தரோம். எங்களால் முடிஞ்சது உங்களுக்காக செய்கிறோங்க அப்படின்னு. பர்சனலாக இன்னும் எதுவும் பேசலைங்க சார். நாங்கள் சொன்னோம் இப்படி தான் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போய் தலையே இல்லாத மாரி சதிச்சு விட்டாங்க சார் அப்படின்னு. சரிம்மா அப்படின்னாரு.